Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக தென்காசி 21வது வார்டில் குடிநீர் இணைப்பு வழங்குவதற்காக 39 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜன். வணக்கம். நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக தென்காசி 21வது வார்டுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கு நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை காலமாக இந்த குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டிருந்தது? தற்பொழுது என்னென்ன மாதிரியான தீர்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது? பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரிதா. அதாவது தென்காசியில் 50 ஆண்டுகால குடிநீர் பிரச்சனைக்கு நமது நியூஸ் தமிழ் செய்தியின் எதிரொலியாக கிடைத்த தீர்வு. உடனடியாக ரூபாய் 39 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து குடிநீர் வழங்க ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதாவது பிரிதா, தென்காசி மாவட்டம் தென்காசி நகர் பகுதியில் மொத்தம் 33 வார்டுகள் உள்ள நிலையில் 21வது வார்டு பகுதியான சொர்ணபுரம் மேற்கு தெருவில் உள்ள 7வது தெருக்களில் கடந்த சுமார் 50 வருட காலமாக குடிநீர் விநியோகம் இல்லாமல் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மிகுந்த அவதியுற்று வந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்து தங்களுக்கு தேவையான குடிநீரை வழங்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இந்த நிலையில் தென்காசி நகராட்சி மூலம் குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்த நிலையிலும் தென்காசி நகராட்சி நிர்வாகத்தின் மூலம் அப்பகுதி மக்களுக்கு தேவையான குடிநீர் வழங்காததை கண்டித்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தென்காசி நகராட்சி நிர்வாகத்துக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தங்களது வீடுகளிலும் தெருக்களிலும் கருப்பு கொடி கட்டி காலி குடங்களிடம் திடீர் இரவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இது தொடர்பாக செய்தி நமது நியூஸ் 7 தமிழ் சேனல் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் இந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அந்த நகராட்சி கமிஷனர் மற்றும் அந்த பொறியாளர் மற்றும் அதிகாரிகள் அந்த பகுதியில் வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தேவையான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இந்த நிலையில் இன்று தென்காசி நகராட்சியில் நடைபெற உள்ள அவசர கூட்டத்தில் சொர்ணபுரம் மேற்கு தெருவில் வசிக்கும் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் இணைப்பு வழங்குவதற்காக ரூபாய் 39 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மண்டபொருளில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் தீர்மானம் வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்துள்ளனர். மேலும் 50 ஆண்டு காலமாக குடிநீர் கிடைக்காமல் அவதிப்பட்ட வந்த பொதுமக்களுக்கு நமது நியூஸ் 7 தமிழ் செய்தி சேனல் எதிரொலியாக குடிநீர் வழங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதால் அந்த பகுதிகளில் உள்ள மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் இன்று மாவட்டத்தில் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சிக்கு தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் கலந்து கொள்ள வர இருக்கிறார்கள். இதனால் அந்த மன்ற கூட்டம் என்பது மாலை 4 மணி அளவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மன்ற பொருளில் இந்த தீர்மானம் இந்த 39 லட்சம் ரூபாய் இந்த குடிநீர் விநியோகத்துக்காக ஒதுக்கீடு செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாக அந்த அதிகாரிகளும் மற்றும் அந்த பொதுமக்களும் தெரிவித்துள்ளனர். தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராஜன்.